foodies, welcome to Easy Indian Recipes 1K. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம ஒரு குஜராத்தி ஸ்பெஷல் ரெசிபி டோக்லா தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸியா பண்ணலாம். எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். ஒரு கப் இந்த அளவு கப்ல நான் ஒரு கப் எடுத்துட்டு இருக்கேன். பேசன் அதாவது கடலைமா. இத நம்ம இப்படி சீவ் பண்ணிக்க போறோம். இப்போ இதுல 2 டீஸ்பூன்ஸ் ரவா சூஜி எடுத்துட்டு இருக்கேன். இது ஆப்ஷனல் தான். இதுல மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். சால்ட் சேர்த்துக்கலாம். sugar சேர்த்துக்கலாம். நான் வந்து பச்சை மிளகாயை நான் சின்ன சின்ன பீசஸா சாப் பண்ணி வச்சிட்டு இருக்கேன். உங்களுக்கு வேணா இத பேஸ்டா கூட நீங்க போட்டுக்கலாம். இதுல லெமன் ஜூஸ் just ஒரு 2 டீஸ்பூன்ஸ் வச்சிட்டு இருக்கேன். தயிர் அது சேர்த்துட்டு இருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா சேர்த்து mix பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரே டைரக்ஷன்ல நம்ம இத வந்து mix பண்ணனும் இந்த பேட்டரை. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில இருக்கணும். இது வந்து நான் வந்து பேக்கிங் சோடா எடுத்துட்டு இருக்கேன். உங்கள்ட்ட ஈனோ ஃப்ரூட் சால்ட் இருந்ததுன்னா நீங்க அத கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுல நம்ம ஹிங் சேர்த்துக்கலாம். ஹிங் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிட்டு இத ஒரு 10 minutes நம்ம ரெஸ்டிங் பீரியட் கொடுக்க போறோம். இந்த கன்சிஸ்டன்சி வந்துறணும். இப்போ நம்ம ரவை சேர்த்ததனால இன்னும் கொஞ்சம் திக்கா ஆகும். அது நம்ம அடுப்புல வைக்கிற சமயம் நம்ம எப்படி இந்த பவுடர் சேர்ப்போம், இந்த சோடா சேர்ப்போம் இல்லையா, அப்ப நம்ம தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமா ஜலம் சேர்த்துக்கலாம். ஒரு கடாயில நம்ம நல்லா ஜலம் விட்டு நம்ம வந்து அத ஸ்டீம் குக் பண்ற மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட் இல்லனா வந்து உங்கள்ட்ட கேக் பேக்கிங் ட்ரே இருந்ததுன்னா நீங்க அத கூட நம்ம ஆயில் போட்டு கிரீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம நல்லா கிரீஸ் பண்ணி ரெடியா எடுத்து வச்சிருந்தாச்சு. 10 minutes கழிச்சு நம்ம இத ஸ்டீம் குக் பண்ணி எடுக்க வேண்டியதுதான். இப்போ 10 minutes ஆயிடுது. just ஒரு 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இது வந்து சாஃப்ட்டா இருக்கும். நீங்க வந்து அந்த பேட்டர் ரெடி பண்றதேவே நீங்க வந்து சேர்த்துக்கலாம். ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. இப்போ இதெல்லாம் இந்த ஆயில் போட்டு நல்லா mix பண்ணியாச்சு. இப்போ பாருங்க நம்ம ரவா போட்டதனால கொஞ்சம் திக்கா இருக்கு. ரொம்ப திக்காகல பட் கொஞ்சம் திக்கா இருக்கு. ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜலம் சேர்த்துட்டேன். இப்போ நம்ம ரெடியா வெச்சுக்கணும். இந்த ஃப்ரூட் சால்ட் இல்லனா இந்த பேக்கிங் சோடா சேர்த்து நம்ம mix பண்ணின உடனே கொஞ்சம் இந்த ஒரு foamy texture கிடைக்கும். உடனே நம்ம வந்து அந்த கிரீஸ் பண்ணி வச்சிருக்கிற பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை நம்ம வந்து ஸ்டீம் குக் பண்ணிடணும். இத நல்லா mix பண்ணியாச்சு. இப்போ கிரீஸ்ட் பிளேட்டை நம்ம இத சேர்த்துடலாம். இந்த ஒரு நம்ம ஸ்டீமர் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து கடாயில வச்சிருக்கேன். உங்களுக்கு ஸ்டீமரே இருந்தனா well and good. நீங்க அதுலயே வெச்சிடலாம். இப்போ இதல வெச்சிட்டு ஒரு 15 to 20 minutes உங்களோட குவாண்டிட்டி பொறுத்து உங்களோட ஸ்டீமர் கெபாசிட்டி பொறுத்து நீங்க அத பாத்துக்கணும். இப்போ நம்ம ஸ்டவ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதல தடுக்கா பண்ண போறோம். இதல கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் இந்த பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறம் பெருங்காயம், கொஞ்சமா சால்ட் சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த கசூரி மேத்தி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்கும்ங்கிறதுனால நான் கசூரி மேத்தி சேர்த்துட்டேன். இல்ல உங்களுக்கு இது வேண்டாம் அப்படினா நீங்க அந்த டோக்லா மேல கொத்தமல்லி போட்டுக்கலாம். தேங்காய் நல்லா துருவி பூவா துருவி போட்டுக்கலாம். அப்புறம் இந்த ஒயிட் தில் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். இது ரொம்ப வாசனையா ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு அப்புறம் இதல கொஞ்சமா ஜலம் சேர்த்துக்கலாம். நம்மளோட தடுக்கா ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா நம்மளோட டோக்லா ரெடி ஆயிடுச்சு. இத ஸ்லைஸ் பண்ணிட்டு இந்த தடுக்காவை போடலாம். இப்படியேவும் போடலாம். இந்த ஜலத்தோட சேர்த்து இந்த தடுக்காவை சேர்த்துக்கணும்.
இந்த ஜலத்தில் இருக்கிற இந்த உப்பு காரம் இந்த தில்லோட ஃப்ளேவர் ஹிங்கோட ஃப்ளேவர் எல்லாமே சேர்ந்து ரொம்ப ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும். இப்போ நம்ம இதை இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இது சர்விங்க்கு இதுதான் சௌரியமாக இருக்கும். பாருங்க எவ்வளோ சாஃப்டாக கத்தி உள்ளே போகிறது பார்த்தீங்களா. நம்மளோட குஜராத்தி ஸ்பெஷல் டோக்லா ரெடி ஆகிடுது. ஸ்லைஸ் பண்ணியாச்சு. பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா. இது செம்ம டேஸ்டியாக இருக்கும். இந்த டோக்லாக்கு தொட்டுக்க எந்த சைட் டிஷ்ஷும் வேண்டாம், இது அப்படியே சாப்பிட்லாம். ஏன்னா இதில் உப்பு காரம் புளிப்பு எல்லாமே இருக்குது. நம்ம லெமன் ஜூஸ் போட்டிருக்கோம், தயிர் போட்டிருக்கோம், அண்ட் தடுக்கால பச்சை மிளகா போட்டிருக்கோம், இந்த பேட்டர்லேயும் பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். இந்த மாதிரி ஈஸி அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. ஸ்டே டியூன்ட் ஃபார் மோர் ஈஸி அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.